ரெடி ஸ்டார்ட். எடு கவியா, Come on now. எடு எடு. பார்த்தி, இது மான பிரச்சனை. அட, ச்சே. விட்டுறாத. வாய் முடுங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. நீங்க வாய் முடுங்க. பார்த்தி, எடு. விட்டுறாத விட்டுறாத. கவியா எடுத்துரு கவியா. கவியா. அரே வா 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 வா. அதுக்குள்ள மோதிரத்தை எடுத்துட்டியா? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா மோதிரத்தை திருப்பி கொடுத்துரு. கவியா விட்டுறாத விட்டுறாத. அதெல்லாம் தர முடியாது. நான் தோத்துட்டா உன்னை தூக்கணும். அரிசி மூட்டை மாதிரி இருக்க. உன்னை எப்படா நான் தூக்குவேன்? ப்ளீஸ் ப்ளீஸ். நீ சொன்னபடி நான் மோதிரத்தை கொடுத்துட்டா நான் கேட்கறத நீ தரணும். சரி தரேன். கவியா தோத்துறாத. இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரணும். தருவியா? இல்லைன்னா என்ன நீ தூக்கி தான் ஆகணும். எப்படி? தரியா தரமாட்டியா? இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தந்து தொலைறேன். ஓகே. நான் விட்ட மாதிரி சீன் போடுறேன். நீ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோ. நான் ஜெயிச்சிட்டேன். ஏன் இப்படி பண்ண? நான் தான் சொன்னேன்ல, காவியா ஜெயிச்சிட்டா. அதான் என் மருமக ஜெயிச்சிட்டால. பார்த்தி, காவியாவை தூக்குடா. அதுக்கு என்ன, தூக்கிட்டே போச்சு. அட்ரா சக்க. டேய் மாப்ள, எனக்கு தெரியும் நீ வேணும் தானே தோத்த. எந்திரி. தூக்குடா. தூக்குடா. என் மருமகளை தூக்கு. சிங்கம் ஜெயிச்சிட்டால, தூக்கு. தூக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோ. இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரணும். சாருக்கு உம்மா வேணுமா? மேல வாங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு தரேன். ஐ, நிஜமாவா? நிச்சயமாதான். வாங்க போலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம். நல்லதுங்க. ஆமாங்க, நல்லது நல்லதுங்க சாமி, நன்றி. ஆமா, அடுத்தது என்ன செய்யணும்? மாப்பிள்ள, ஐயர் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்துட்டாரு. நீங்க வேண்டிய மத்த ஏற்பாடெல்லாம் பார்த்துக்குங்க. சரி மாமா, நான் போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். மாப்ளாய் மாப்ளாய் மாப்ளாய்ஸ், மாமா இங்க வாங்கடா. வா 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 வா. என்ன எங்கடா மாமா? சின்னவன காணோம்? மேல இருக்கான். இதோ வந்துட்டானே. டேய் சீக்கிரம் வாடா. சொல்லுங்க மாமா. முக்கியமான விஷயம், ஐயர் நேரத்தை குறிச்சிட்டாரு. எதுக்கு? உன் கல்யாணத்துக்கு. Are you sure? சந்தோஷமா இருக்கா? அடிச்சி கம்முனுடா. டேய் மாப்ள, பார்த்தி காவியாக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரத்தை குறிச்சிட்டாரு. வாங்க பள்ளி ஏறிய போய் ரெடி பண்ணுவோம். ஹோ ஹோ ஹோ. தல்றா மாமா. டேய் மாப்ளங்களா, சீக்கிரம் வாங்கடா. இதோ வர மாமா. வாடா. வாடா போலாம். வா வா வா. ஹலோ சொல்றி. ஏய் காவ்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. கோச்சிக்காத, என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். நீ மட்டும் எங்க ரிசப்ஷனுக்கு வரலன்னு வை, அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இல்லடி, நாளைக்கு நான் கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வந்துருவேன். சரியா?
சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேடி. தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே நானே நானே. காவ்யா, அத்தை. பிரியா எல்லா விஷயத்தையும் சொன்னாளா? ஆம், சொன்ன அத்தை. ஐயர் இன்னைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. அதனாலதான் மாமாவும் எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டாரு. உனக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்றதுல சம்மதம் தானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. சந்தோஷப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு தெரியல. என்னாச்சு காவ்யா, ஏன் இப்படி சொல்ற? நான் காதலிச்ச விஷயம் பார்த்திக்கு தெரியும். ஆனா ஜீவாவை தான் காதலிச்சேன்னு அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட சொல்லிடணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அத நான் இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டேன் அத்தை. ஐயோ, இப்பெல்லாம் அத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடந்து முடியட்டும், அப்புறம் இத பத்தி பொறுமையா சொல்லிக்கலாம். இல்ல, இது தப்பு இல்லையா அத்தை? இதுல என்னம்மா தப்பு இருக்கு? பார்த்தி தான் நீ யார லவ் பண்ணி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டானே. அப்புறம் ஏன் நீ இன்னும் அதையே நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்க? அதை விட்டுரு காவியா. இங்க பாரு, நடந்த சம்பவத்துக்கு நீயோ இல்ல ஜீவாவோ பொறுப்பு இல்ல. பெத்தவங்க நாங்க தான் பொறுப்பு. நாங்க தான் எல்லா முடிவையும் எடுத்தோம். அதனால உனக்கு எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். இல்ல அத்தை, நீங்க சொல்றது சரின்னு பட்டாலும் என் மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு அத்தை. பார்த்திக்கும் எனக்கும் நடுவுல எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்வதி, அத்தை. வாங்க. பார்வதி, காவ்யா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. எம்மாடி, பார்வதி சொல்லிதான் எனக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். நீயும் ஜீவாவும் சாரிம்மா, நாங்க ஏதேதோ அவசரப்பட்டு அதனால என்னென்னவோ நடந்து போச்சு. எங்களால உங்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடம். என்ன மன்னிச்சிருமா. மாமா, ஆனா இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, பேசவும் கூடாது. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்கணும், அது நல்லதாவே நடக்கணும். இந்த பாருமா, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். சிலது நாம நினைவுல என்னைக்கும் மறக்காம நிறுத்திக்க வேண்டிய விஷயங்கள், இன்னும் சிலது நாம திரும்பவும் நினைக்கவே கூடாத சம்பவங்கள். அந்த மாதிரி விஷயங்களை நாம தூக்கி தூர போட்டுட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நாம முன்னேற முடியும். நீங்க செஞ்சிருக்கிற தியாகம் இருக்கே, சாதாரணம் இல்லடா. எல்லாராலையும் அதை யோசிச்சிடவும் முடியாது, செஞ்சிடவும் முடியாது. 2 குடும்பத்தோட மானத்தை, கௌரவத்தை காப்பாத்திருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரோட நல்லதுக்காகவும் நீங்க செஞ்ச அந்த தியாகம் வீண் போயிடக்கூடாதுரா. இன்னைக்கு நல்ல நாள். பார்த்தியோட சேர்ந்து உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை நீ ஆரம்பிக்கணும். அதுக்கு கடவுள் உனக்கு துணை இருப்பார். நான் வேண்டிக்கிறேன். நான் ஜீவாவை காதலிச்ச விஷயத்த பார்த்திகிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பில்லையா மாமா? இல்ல இல்ல இல்ல, சொல்லவே கூடாது. நீ என்னம்மா தப்பு செஞ்ச? உனக்கு எதுக்காக குற்ற உணர்ச்சி? நீ அந்த பாரத்தை சுமந்துகிட்டு வாழ வேண்டாம். இன்னும் சொல்ல போனா, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் இத பத்தி பார்த்துக்கிட்ட பேசணும். நான் தாம்மா சொல்லணும். சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். ஆனா நேரம் வரும்போது, புரியுதா? அது வரைக்கும் நீ பொறுமையாரு.
பார்த்தியோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்க. எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லபடியா இருப்பீங்க. நல்லா இருக்குடா. காவியா, நான் அத்தையா இல்ல உன் அம்மாவா சொல்றேன். இதையெல்லாம் நீ தேவையில்லாம மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்காத. பார்த்திய சந்தோஷமா ஏத்துக்கிட்டு மனப்பூர்வமா வாழ ஆரம்பி. சரி காவியா, நீ ரெடியா இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆ? ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. வயதில் வருவது ஏக்கம், ஆனால் வராதது. வந்ததம்மா மலர் கட்டில், இனி வீட்டில் ஆடிடும். ஓ மாமா, என்ன மாமா நீங்க ரொம்ப பழைய பாட்டா பாடிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது புதுசா பாடுங்களேன். புதுசா நானு இப்ப பாடுறேன். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை. நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன், மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன். காயும் சூரியனை கடலுக்குள் புட்டி வை, இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை. காயும் சூரியனை கடலுக்குள் புட்டினேன், இரவு தொடர்ந்திட இந்திரனை நம்பினேன். இன்று முதல் இரவு. என்னங்க, எங்க இருக்கீங்க? ஏய், ஏன்டா உங்க அத்தை குரல்ல பேசுற? அது அத்தை தான். என்னங்க? ஐயோ, அவதானா? ம். நான் சந்தோஷமா இருந்தாலே உங்க அத்தைக்கு பிடிக்காதுடா. மாப்ள, மாமா, எனக்கு பேக் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேற போகணும். நீங்க என்ன பண்றீங்க? இங்க 4 தூணை போடுங்க, அது மேல ஒயிட் துணியை போடுங்க, அதுக்கு மேல பூவு. ம். அப்படியே அது சொர்க்க மாதிரி ஜொலிக்கணும். ஓகேவா? மாமா, அதே மாதிரி பண்ணிடலாம். குட் ஜீவா, குட். மாமா, கிளம்பல? ஏன் சொர்க்கத்தை பார்க்க வேண்டாமா? ஆ, அத்தை உங்களை நரகத்துக்கு கூப்பிடுறாங்க, போங்க. அதுதான்டா இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். டேய், நீ பலூன் ஊதுடா. சரிண்ணா. சொல்லுங்கண்ணே. ஆ, ஓ அப்படியா? ஆ, சரிண்ணே, நீங்க அப்படியே அனுப்பிச்சுடுங்க. ஆமா, அர்ஜுன் வருவான். ஆ, டேய் அர்ஜுன், என்னண்ணே? மண்டபத்துக்கு சமையல்காரங்களாம் வந்துட்டாங்களா? மளிகை சாமான்லாம் எடுத்து தர சொல்லி கேக்குறாங்க. நீ போய் என்னன்னு பாத்துக்கோ. ஆ, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணா. அண்ணா, ம். மாமா சொன்ன மாதிரி பண்ணிடுவல? டேய் போடா, அதான் மாமா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காருல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. இதை எப்படி கட்டலாம்? ரெண்டுமே கிராஸ் பண்ணி கட்டினா பக்கா. வா, மாமா ஒரு கலை ரசிகன். என்னவா பிளான் பண்ணிருக்காரு? மாமா இந்த டேலண்ட வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கலாம்.
அவ்வளவுதான். நீ மனசு மாறினதுல பார்த்தியை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் காவியா. உண்மையிலேயே பார்த்தி மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கு? பின்ன பார்த்தியும் காவியாவும் அவங்க புது வாழ்க்கையை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த நாள் அவங்க மறக்க முடியாத நாளா இருக்கணும்ல, அதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடும். என்ன போட்டோ அது? காவ்யா பார்த்தியோட வெட்டிங் போட்டோ. எங்க காட்டுங்க. ஆட நல்லா இருக்குல்ல? ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போட்டோவை எடுத்துட்டு இந்த போட்டோ வாங்க மாட்டிருங்க. ஆ, கீழே விழுந்ததோ இல்லாம ரொமான்ஸ் பருவ வர. முதல்ல எந்திரிங்க. என்னங்க நீங்க எந்திரிச்சாதாங்க என்னால எந்திரிக்க முடியும். ஐயோ, லிப்ஸ்டிக் கரை வேற அது சட்டையில ஒட்டிடுச்சே. ஹலோ, என்ன? ஒண்ணும் இல்லையே. அந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன? ஒண்ணும் பண்ணல. அது என்ன? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் தானே, அது பாட்டுக்கு ஓரமா இருந்துட்டு போட்டும். அதையும் தொடக்கிறீங்க. யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்கல்ல? ஏங்க, யார் என்னங்க நினைக்க போறாங்க? என் சட்டையில வேற யாராவது லிப்ஸ்டிக் பட்டாதான் தப்பு. உங்க லிப்ஸ்டிக் பட்டுச்சுன்னா அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு அப்படி இதயத்துக்கு பக்கத்துல இருக்கட்டும். இல்ல, நான் தொடச்சிடுறேன். இருக்கட்டும் சொல்றேன். அதெல்லாம் தொடக்க கூடாது. தொடக்கிறேன். பாருங்க, நல்லா இருக்காது. ஆமா, என்ன நல்லா இருக்காது? நான் தொடக்கிறேன். வேணான்ற சொன்னா கேளுங்க. விடுங்கன்ற. விடுங்க. தள்ளுங்க, தள்ளுங்க. அவ்வளவுதான். உங்களை என்ன ஆள விடுங்க. என்னை தீண்டி விட்டாள், நெஞ்சை தூண்டி விட்டாள். அப்பா, நான் சொல்லி உனக்கு புதுசா எதுவும் தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும்
ஒரு தகப்பனா உனக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு தோணுச்சுடா. அதான் சொல்லுங்கப்பா. நீ காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எங்க எல்லாருக்கும் பரம சந்தோஷம்டா பார்த்தி. இதே மாதிரி உசுறு உடம்புமா நீங்க 2 பேரும் என்னன்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இணை பிரியாம இருக்கணும். ம்? இருந்தாலும் காவியாவோட கடந்த காலத்தை பத்திலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, எக்காரணத்தை கொண்டும் அவளோட அந்த கடந்த கால வாழ்க்கையை பத்தியோ அதுல நடந்த சம்பவங்களை பத்தியோ என்னைக்குமே வாழ்க்கையில நீ அவகிட்ட பேசவே கூடாது.